ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எல்லா காய்கறியும் எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், 2 முந்திரி பருப்பு, 2 பாதாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 4 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. இப்போது ஒரு கடாயில் அரைக்கிறதுக்குள்ள தேங்காய், முந்திரி, பாதாம், பச்சை மிளகா, இஞ்சி, 4 பல்லு பூண்டு, அது கூட கொஞ்சம் சோம்பு, இதை நல்லா வதக்கிக்கங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலை. இப்போது நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு. இப்போது கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது நல்லா காஞ்சதும் நம்ம தாளிக்கு எடுத்துருக்கிறத போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ வெங்காயம் இது வதங்கினது தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போது காய் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். காய் வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதை கூட ஊற்றிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குருமா நல்லா கொதிச்சிருச்சு. மேலே மல்லித்தழை, கருவேப்பிலை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட சப்பாத்தி, இடியப்பம் 2க்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.